ஒரு சிட்டியில் இளைஞன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எந்த நேரமும் பைக்கில் சாகசம் செய்யவும் அதிவேகமாக செல்லவும் மட்டுமே தெரியும். வேகமாக செல்லாதே என பலரும் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அவன் வைத்திருப்பதோ ₹1,00,000 விலையுள்ள பைக். எனவே விடாமல் ரெஸ்டே இல்லாமல் பைக்கை வேகமாக ஓட்டுவான். ஒரு முறை இதேபோல் வேகமாக சென்று கொண்டிருக்கையில் அவனது வாகனம் திடீரென சீஸ் ஆகிறது. நிலை தடுமாறி கீழே விழுகிறான். வண்டி சுக்குநூறாக உடைகிறது. செய்வதறியாது திகைத்து நின்ற அவன் வீட்டிற்கு திரும்புகிறான். முகம் கழுவ செல்கையில் தண்ணீர் வரவில்லை. என்னவென்று கேட்டால், தொடர்ந்து மோட்டார் ஓடியதால் ரெஸ்ட் எடுக்க அணைத்துள்ளோம் என வீட்டில் சொல்லினார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகிறது, ஓய்வு இல்லாமல் வாகனம் ஓட்டியதால் தான் நமது வாகனத்திற்கு இந்த நிலை வந்துள்ளது என. இந்த சிறுகதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, நாம் தினமும் வேலைக்கு சென்றாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால்தான் மனதும் உடலும் புத்துணர்ச்சி அடையும். மூளை புத்துணர்வு அடைந்தால்தான் நாம் செய்யும் வேலையை இன்னும் சிறப்பாகவும் சீராகவும் செய்ய முடியும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க டியூட்ஸ்.